ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுக்குரிய வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். வினைகள் அனைத்தையும் தீர்த்து ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆற்றல் படைத்த தெய்வம் முருகப்பெருமான். முருகன் பதிவுகள் வேல்மாறல். இந்த வேல்மாறல் பதிகத்தை முழுவதும் படிக்க முடியாதவங்க இதில் குறிப்பிட்ட ஒரு 3 வரிகளை மட்டும் சொல்லி வழிபாடு செய்கிறதுனால முருகப்பெருமானின் அருளால் அனைத்து வித பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக விடுபட முடியும். அப்படிப்பட்ட நம்ம அந்த பதிவை பற்றி என்ன, அதில் அந்த பதிவிலிருந்து என்ன வரிகளை பாராயணம் செய்யலாம், எப்படி செய்யணும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் பல பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். அதாவது நம்ம சில பிரச்சனையை அடுத்தவங்க கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். சில பிரச்சனை நம்ம யார்கிட்டையுமே சொல்ல முடியாத அளவுக்கு நாம் இருப்போம். இந்த பிரச்சனைகள் தீரவே தீராதா? வாழ்க்கை முழுவதும் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? இதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு மனதில் ரொம்ப குழம்பிட்டு கும்மிரிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வேல்மாறல் பதிகத்தில் இருக்கும் இந்த 4 வரியை மட்டும் சொல்லி தினந்தோறும் சொல்லி வந்தாலே போதும். அந்த சீக்கிரமே உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது கிடைச்சிரும். இல்லைனா அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான வழியாவது கிடைக்கும். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிகவும் சக்தி வாய்ந்த பதிகங்களில் ஒன்று தான் வேல்மாறல் மகாமந்திரம். இது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்டது. அருணகிரிநாதர் இயற்றிய 16 பாடல்களை கொண்ட வேல்மாறல் அப்படின்ற பதிகத்தை முன்னும் பின்னுமாக மாற்றி அமைச்சு 64 பாடல்களாக இயற்றியதுதான் இந்த வேல்மாறல். இந்த முருகப்பெருமானின் கையில இருக்கும் வேலின் பெருமைகள், வீரம், இது எல்லாத்தையுமே போற்றி பாடுவதாக இந்த பதிகம் நமக்கு அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து 48 நாட்கள் வேல்மாறல் படித்தா வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும், தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கந்தசஷ்டி கவசம் போன்று வேல்மாறல் பதிகத்தை எளிதாக சொல்லிவிட முடியாது. ஒரே வரிகள் மீண்டும் மீண்டும் வர்றதுனால நிறைய பேருக்கு இதை படிக்கிறதுல குழப்பம் அப்படின்னு இருக்கும். அதோட வேல்மாறலின் 64 பாடல்களையும் தினமும் படிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. அதே சமயம் முருகப்பெருமானின் அருளை பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்யணும். இப்படி வேல்மாறலை முழுவதும் சொல்ல முடியாத சூழ்நிலை. ஆனா பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் நினைக்கிறவங்க இந்த வேல்மாறல்ல வரும் இந்த 3 வரிகளை மற்றும் தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. அது என்ன அப்படின்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இந்த வேல்மாறல் பாராயணத்தின் போது இந்த 3 வரிகளை நம்ம 108 முறை சொல்லுவோம். இந்த 3 வரிகளை தினமும் 16 முறை அப்படின்ற விதத்தில் தொடர்ந்து 6 நாட்கள் சொல்லிட்டு வாங்க. இல்லைனா உங்களுக்கு அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க. காலை இல்லைனா மாலை நேரத்தில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி அமர்ந்து அந்த வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு முருகப்பெருமானை மனதார நினைச்சு இந்த 3 வரிகளை பொறுமையா அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொருள் உணர்ந்து சொல்லுங்க. முருகப்பெருமானின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். நிச்சயம் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சு நல்லபடியாக முருகப்பெருமான் வாழ வைப்பாரு அப்படின்னு முழு நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் இந்த வரிகளை சொல்லிட்டு வாங்க.
அப்படி சொல்கிறதுனால 6 நாட்களுக்குள்ள நீங்கள் எந்த பிரச்சனை தீரணும் அப்படின்றதுக்காக முருகனை வழிபாடு செஞ்சீங்களோ அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு சொன்னால் நிச்சயமாக இந்த வரிகள் பலன் தரும். வேல்மாறல் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றும் சக்தி படைத்தது அப்படின்னு உங்களுக்கு முருக பக்தர்களுக்கும் சரி எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்கள் உங்களால் தினமும் வேல்மாறல் நாங்கள் வேலைக்கு போகிறோம், இது மாதிரி நிறைய இடையூறுகள் இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி முழுசாக உட்காந்து படிக்க முடியல, எங்களுக்கு நேரம் இல்லை, இப்படி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களுக்கு, இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வரிகளை மட்டும் நீங்கள் பாராயணம் பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமான் நல்ல அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.